வரட்டும் பேசிக்கலாம். பட்டி சிவாய நமக. அமர்வாய் பூசைகளா குருவே, சற்று எனக்கு பீ வருகிறது, கொஞ்சம் அடக்கி வைத்திருக்கிறேன். சிவனன்றி வேறு எது கடவுளும் கிடையாது. ஆக முடியும் முறை யாகத்தை முடிக்கணும். அலட்சியமா இருந்தாத. அலட்சியமா இருக்க மாட்டேன் சுவாமி. ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம். ஏன் சாமி அப்படி பாக்குறீங்க? சிவபெருமானை தூண். இப்ப நம்ம சிவனை நோண்ட வேண்டும். நோண்டுங்க. வேண்டுமடா ஓக்கடி பசங்களா. சம்போ மகாதேவா, ஓம் சந்திரசேகர சம்புகேஸ்வர, ஓம் மகாதேவா.
நமக்குமே கஞ்சாதர் சாமி பொறுப்பில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்குத்தான் கறி குழம்பு சாப்பிட வேண்டாம் என்று சொன்னேன். நான் தான் தவத்தை சரியாக செய்திருக்கிறேன். எங்கடா கடாயை கொண்டு வந்து வெட்டலாம். நீங்க தானே தவம் செய்யலாம். நீங்க சாமி ஓம் நம சிவாய நமக. ஓம் சிவாய நமக. என்ன ரொம்ப இருக்குது. பூஜையில கரடி மாதிரி இது என்ன பக்கத்துல ஒரு வியாபாரம் உட்காந்துருக்குது. மாட்டேங்குது. ஒரு புல்லு பிரியாணி ஒரு ஓம் நமச்சி. இதெல்லாம் இன்னும் புண்ணி பாக்குறீங்க. ஓம் நமச்சி. சாமி சாமி இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறது. எங்கிருந்து வருது சாமி? எனக்கு இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறது. உங்களுக்கு கேக்குதா? ஐயோ குலாபி, வேற இந்த கோலத்துல இருக்கிற இந்த மனுஷன் வேற இப்படி விரதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன? ஐயோ தொடாத, நான் சிவன் பக்தன். சரி விடு, அஞ்சனி கூட்டி தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த மனுஷனோட ஒரே ரோதனை பண்ணி ஒரு கறிக்கிறதுக்கு இல்ல, ஒரு சினிமாவுக்கு போறதில்ல. எப்ப பார்த்தாலும் இழிச்சு வாயிட்டே இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் உடம்பு பார்த்தா ஏதோ தாங்க மாட்டீங்க போல தெரியுது. நீ உள்ள போய் ஒரு மாத்திரை போயிட்டு இருக்கு, நான் வந்துடுறேன். ஏதோ பழைக்கிற மாதிரி என் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்.
சாமி நீ பாத்துக்கிறியா? கொஞ்ச நேரம் அவர் தவத்தை நான் பாத்துக்கிறேன். சாமி மனுஷன் ஜாஞ்சி போயிட்டாரு. நான் போயிட்டு அப்புறமா வரேன், நீ தவம் செய். ஆஹா, தெய்வ கோமான் தேவேந்திர மன்னன் தவத்தை கலைத்துவான்னு அனுப்பிக்கிறார். நான் ஏதோ ஜடமுடி சாமியாரு பார்க்க அசிங்கமா அலங்கோலமா இருப்பான்னு பார்த்தேன். இதை பார்க்கத்தான் உடம்பெல்லாம் காவி விட, ஆனா முகத்தை பார்த்தா என்ன ஒரு ராஜ வசீகரம், நாடாள குடி மன்னன் போல தெரிகிறது. டச் பண்ணி பேசக்கூடாது சாமி பக்தியில. அப்படி இல்லாத ராத்திரி போன் நம்பர் கேட்பாங்க, கையை பிடிச்சிட்டு குழுக்குவாங்க. சொல்லாத, என் தலைவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான். ஹலோ, டச் பண்ணாம பேசு. என்னங்க இப்படி அழகான ஒரு பெண் எங்க? என்ன பார்த்தா பொன்னியின் செல்வன் படத்துல வர வந்தியத்தேவன் மாதிரியே பாரு. வந்தியத்தேவன் மாதிரி இல்ல, வந்தியத்தேவன் வேற எப்படி இருக்குது? கை சோடு இருக்கு முதல்ல, கை சோடு இல்ல, கை சோடு புழுல வச்சிருக்கிறேன். சுவாமி மாமுடியே கண்டிருந்து பாருங்க சுவாமி. நான் போனேன்னு நாளைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாருமா. என்னடி ஆச்சரியமா இருக்குது. நான் சொன்னேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுப்புறேன். கண் திறந்து பாரு சாமி, கட்டளைக்கு பாரு சாமின்னு சொல்றேன். கண் திறந்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஏய், நம்ம இப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பண்ணா அந்த கண்டறில் பிள்ளைக்கு என் மேல எல்லாம் ஏக்க வரக்கூடாது. ஏனாங்கிற சாமிக்கு தான் போகுது. ஓ ஓ ஓ ஓ நமச்சிவா சுவாமி, பாருங்க சுவாமி. சாமி முன்னால சாமி
நாளான தாமரை நமச்சிவாய நமக. கட்டெரும்பு புகுந்து இருக்கு. சி 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 சா சா. சாமி நீங்களும் மோளி நெருங்கி வச்சிருக்கீங்க. சாமி நான் மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். மாறாப்பு சேலைக்குள்ள சாமி நமச்சிவாய. சாமி நவபாய் சாமி. கட்டி கருமே என் நேத்தி வச்ச பழைய கறி குழம்பு. சாமி சுவாமி நான் இப்படி தெய்வலோகத்து நங்கை போல பூலோகத்து மங்கை போல இப்படி அழகா ஒரு பெண் போல நடை செந்தாமரை மலர் போல நான் இவ்வளவு காலமா செய்த தவத்துக்கு இன்றுதான்டா கைமேல் பலன் கிட்டி இருக்கிறது. சாமி இன்னும் ஒரு நாள் செய்யணும் சாமி. சாமி இன்னும் ஒரு தவம் செஞ்சா உங்களை மீற யாரும் இல்ல சாமி. பண்ணி கொடுங்க சாமி. அது அப்புறம் பேசிக்கலாம் சாமி. நமக்காக சேர்த்து வாயத்தோட என்ன சாமி இப்படி இறங்கி போயிட்ட? நான் முன்ன எதுவுமே பண்ணல, பொண்ணு இருந்து கத்தன அளவுக்கு
இந்த அளவுக்கெல்லாம் இங்க ஒண்ணு இல்ல சாமி. நானு வெறுங்கை வச்சுதான் சாமி குத்துறேன் சாமி. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு அடிக்குது யோகம். என்ன சாமி அவ மெதிச்ச இடத்துல முத்து முடுத்துக்கிட்டு இருக்கிற? அவ காலடி பட்ட உடனே அந்த மண்ணு எப்படி இருக்குது தெரியுமா? மோத்திரத்தை விட்டுருப்பா சாமி. நாளும் பிரம்மா எனக்காகவே இவளை படைத்திருப்பானா? கண்ணி கடிரசமே நீ அப்படி வர்ணிச்சா நான் இப்படி வர்ணிச்சேன். என் சிற்பிச்சிருக்காத பொச்சில்லையே பொச்சிலையே தவம் முடிகிற வரைக்கும் போய் உட்கார்றா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை காணல அழகி என்றேன் அழகி என்றேன் நான் ஓத்ததிலே வாழும் மன்மதனானவன் கரும்பு வெள்ளை விளைத்த மலர்வானத்தை எய்திவிட்டான். அதனால் என் திரேகம் படும்பாடு ஒன்றல்ல இரண்டல்ல. என் அருகே வா. எனக்கு இதெல்லாம் பழக்கம், இதெல்லாம் பழக்கம் இல்லை. எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை. யாருன்னு தெரியாத ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி நம்ம போய் பழக்கம்? நான் நடிப்பு பண்ண நடிக்கிற மாதிரி நல்லா இருந்த மனுஷனை கெடுத்து. ஏன்னா நான் ஒரு கண்ணிக்கலையாத பொண்ணு, ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பக்கத்துல கிட்ட பேசாத உன்னை இங்க எடுத்து விடுவா. ஆனா பாசு சாமி என்ன சாமி இப்படி ஓல் பைத்தி இப்படி பிடிச்சிட்டு ஆட்டுது சாமி? இவ்வளவு பெரிய இடத்துக்கு இப்படி கால் விழுவுற அவ்வளவுதான் இருக்குன்னு அப்புறம் சாமி மாமி சாமி சத்தியமா தான் சொல்றேன். உண்ட செங்கல் என் விரகதாபத்தை தீர்த்து வை. யாரும் இல்லை, யாரும் இல்லை. நீங்களும் நானும் மன்மதனும் ரவியும் போல, அந்த சிவனும் பார்வதியும் போல நாம் இவ்விடத்திலேயே இருவரும் ஒன்று சேரலாமே. என் இன்பத்தை உங்களுக்கு, உங்க இன்பத்தை உள்ளையா உள்ளைய விடுறீங்க பின்னடி. அவா போயிட்டா அவளை முடிச்சிட்டு அவ கழட்டி கொடுத்துட்டு போயிட்டா. என்னால பிள்ளை நயந்திரா கட்டாப்புல இருப்பா.
மயிலே மயிலே இறகு கொடுன்னா கொடுக்காது. தவம் செய்த இடத்திலே வந்து ஆடினால் பாடினால் ஓடினால் என் தவத்தை கெடுத்ததோடு மட்டும் இல்லாம என்னடி பாஷாங்கு காட்டுற அவளை ஓட்டு புடுங்குற விதத்துல புடுங்கணும். அவளை ஓத்து விடுங்கள் சுவாமி. பார்த்துருங்க சாமி. சாமி மொள்ள மொள்ள பட்டு சாமி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா சாமி? அவன் என்ன பெரிய அணிச்சு பதி போட்ட மாதிரி படுத்துக்கோ. நான் வாடி குடுப்பாட்டுறேன் சாமி. சத்தமே காணோம். சத்த வாயில துணி போட்டு அடிச்சிருப்பான் நடக்குது சாமி. ஐயா ஆச்சிடாவா வா வா சாமி. நீலாஜா இது சங்கர சங்கர சம்போ ஈஸ்வரா சங்கர சம்போ சங்கர அடா போயா. என்ன நடந்துச்சு? என்ன விட்டு நீ மட்டும் பண்ணி விட்டு வந்துட்ட. கூட்டு ஆள் கூட்டிட்டு போறா இல்ல சாமி எல்லாத்துக்கும் என்ன துணை கூட்டு போனேன். இதுக்கு முன்னாடி நான் விட்டு போயிட்டேன். சாமி என்ன ஆச்சு? என்ன ஏன் தலையில குண்டு போட்டு வந்துட்டீங்க? என்ன தண்ணி எடுத்துருவாங்கடா. தண்ணி எடுத்துருவாங்கடா சீக்கிரமா. சாமி கை கழிட்டு வந்துருக்கு சாமி. போய் எல்லாம் ஒரே வேலையா இருந்திருக்கும். கை விடாத கை விட்டுருப்பா இருக்குது. ஐயோ உடைய எப்படி இருந்த மனுஷன் மாதிரி எப்படி ஆயிட்டா? அவன் நிறைவேறக்கூடிய நாள். இந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு பெண்ணானவள் வந்தாள். ஆடினாள் ஓடினாள் பாடினாள். அவளை கண்ட மாத்திரத்தில் ஐயோ என் தவத்தை மறந்தேன், என்னை மறந்தேன், முன்னை மறந்தேன், ஏன் இந்த உலகத்தையே மறந்தேன். அத்தனை டைம் சொல்றேன் தவன் செய்யுங்க சாமி. ஒண்ணுதான் பண்ணா நாம தான் பெருசு எம்புளிலே செம்புளில் நடக்கலான்னு கேட்டியா? இன்னைக்கு எல்லாம் நாளை கூட செஞ்சுக்கலான்டாண்ட. இதுக்கு மேல நீ எங்க புறத்து போற? முனிவர் எல்லாம் முண்டைக்கு அடக்கமானார். பொருள் ஒண்ணுதாப்பா. அடங்கினார் யோனிக்குள்ள. கடைசி வரைக்கும் நான் தான் முனிவராட்டுறது. வாடா எங்க என்ன கூப்பிடுற? இந்த தவம் கட்டால் என்ன இடத்துல போய் மீண்டும் செய்யலாம். வாடா நீ மறுபடியும் நீ மட்டும் தனியா செய்வ. அட்டே ஆள பாப்போம். இந்த குழந்தை பொழைக்காது. அவருக்கு பிள்ளை இல்லையா?
ஓ எதுக்கே பயப்படுற? யாருமா நீ? யாருமா? துவான்னு என்னமோ கத்துது. நாயா? இந்த குழந்தைக்கு காரணம் தாங்கள் தான் சாமி. யாரு? முந்தானயத்தை நீங்கள் வேலை விட்டீர்களே அதுதான் இது. நான் முற்றிலும் திறந்த ஞானி. திறந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் திறந்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் என்ன முற்றிலும் திறக்கிற சுவாமி? யாருங்க? நம்ம குழந்தையா? மகரி போற உனக்கு எனக்கு பிள்ளை பிறகுது இப்பதான். உங்க குழந்தையான்னு கேட்டேன். சுவாமி, உங்களுடைய இன்பத்தை நான் பெற்று இன்பத்தை தாங்கள் பருகி பருகி நம் இருவருக்கும் அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஓ என்ன முழிக்கிற? ஓ குழந்தைதான். ஒண்ணு மூடுவே தோப்பு டாஜிலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருவாங்க. தாரமங்கலம் புடி பூஜை ஓ குழந்தைதான் புடி. ஐயானா எனக்கு முதி அப்படி புடி அப்படியே புடிச்சியா? இன்னும் இந்த ஆம்பளைக்கு என்ன நினைப்பு பாரு. புடிங்கன்னு இப்படி கை நீட்டினா எதை பிடிக்க வர நீ? புடிங்கன்னு இப்படி வாட்டமா நீட்டினேன். நான் பக்கத்துல இருக்கிற என் முன்னாடி தான் போய் பிடிக்கியா? இப்படி தூக்கி பிடிங்க. பாரு உடனே பாவடே என்ன பண்ணிட்டு இருக்காரு? எதை பண்ணாலும் இன்னும் அதே நடந்துட்டு இருக்கீங்க அப்படி. என்ன ஈங்கிற குழந்தைய? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? நான் வந்த வேலை முடிந்து விட்டது. ரிஷி பிண்டம் ரவ திங்காது ரா தங்காது என்பதற்காக இந்த விஸ்வாமித்திர தவத்தை விட்டு என்னோடு கூடி இவருடைய ரிஷி பிண்ட ரா தங்காவன்படிக்கு அழகான குழந்தை பிறந்து விட்டது. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு வர்றேன். கோயிந்தா கோயிந்தா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க. சிசுவதா பிராமணவதா பசுவதா மூணு தீராத பாவம். நான் பாருங்க இன்னொரு டைம் என்ன சிசியனை கூப்பிட்டா அவ்வளவுதான். எத்தனையோ உதவி எல்லாம் செஞ்சிருக்க. ஆமா நீ எனக்கு அதுக்கு உதவி செய்யலாம். கையில முடிச்சு என்ன பண்ணுவாங்கற இடத்துல அடியா புடிச்சியா பாருங்க ஓத்துடி பத்துடி போறது. இப்ப குழந்தைய டெலிவரி பண்றது நானா ஆடாப்பா வந்துட்டு போவீங்க. ரிஷின்னு போறது என் பேரு, பெக்கறது இந்த அத்திவரம் போடுறது நீங்க, பில்டிங் கட்டுறது நானு. எத்தனையோ தாய்மார்கள் புண்ணியவதி இருப்பீங்க. போடாப்பா போ. போய விளக்கமா தட்டிதான் சாமி வரும். போயிரு வேணாம் கல்லால அட்டு கொண்டு விடுவாங்க சாமி. முகரைய ஒரு பெண் குழந்தை வந்தவள் மேனகை தவத்தை கலைத்தாள். ஏ சண்டாளி, என் தவம் கலைந்தவுடனே என் மீது இருந்த மோகத்தினாலே அவளோடு சேர்ந்தவுடன் 3.25 நாளிகைக்குள்ளாக ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது. இந்த குழந்தை நம்மிடம் இருந்தா நாம் செய்யக்கூடிய யாகத்துக்கு இது இடையூறாக இருக்கும். அதனால இந்த குழந்தையை இந்த வனத்திலேயே விட்டுட்டு புறப்படுறோம். இதுக்கு மேல நான் தொட மாட்டேன். முன்னாடி வரா தவம் செய்ய போலாம். மறுபடியும் தவமா? ஆமா மறுபடியும் ஒருத்தி வந்துட்டா மறுபடியும் இதே மாதிரி போயிருவேன் சாமி. அதனால தோல் மேல குழந்தை அது எப்பேற்பட்ட புண்ணியமான ருத்ராஜ மாலை. இன்னும் சௌரி பொண்ணுக்கு தோல் எடுத்து சரி. இந்த தவவனத்திலேயே இந்த குழந்தையை விட்டு நாம புறப்படலாம். எல்லாம் இறைவன் செயல். இதை காப்பாற்றுவதும் இதை அழிப்பதும் நம் கையில் இல்ல, என்ன அவன் கையில் தான். பெண் குழந்தைப்பா. நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட பொய் சொல்றேன். என்ன பொய்? எப்படி? மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல. இல்லப்பா, பெண் குழந்தை. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்துக்க. நீ அப்படியே பிடிச்சிக்க, நான் அப்படியே பார்த்துக்கிறேன். சரி.
இப்படிதாங்க பாப்பாங்களா? சரி, வாங்க, வாங்க. சாரிடி குஞ்சு குட்டி. இந்த குழந்தையை இந்த நவவனத்திலே விட்டு மீண்டும் தவம் செய்வோம். உலகத்துல மறுபடியும் கரெக்டா தவம் செய்யற ஏதாவது எசக்கு பசக்கு பண்ணினா அப்புறம் நம்ம ஓடியே போயிடும் எங்கேயாவது. ஏய், எந்த எசக்கு பசக்கு நடக்காது. இந்த குழந்தை இங்கே இருக்கட்டும். வா போலாம். அதுவரை இந்த குழந்தை இங்கே இருக்கட்டும். வா. டேய், வாடா.